ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேர் டெவில் பார்ன் அகெயின் சீசன் 1 அண்டு எபிசோடு 1 உடைய ஒப்பீனியன் வீடியோ தான் இது. அண்டு டேர் டெவிலோடைய பெரிய ஃபேன் நான், ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேனு. அண்டு இந்த டேர் டெவிலுக்கு முன்னாடி டேர் டெவில்லே 3 சீசன் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். சீசன் 2 வந்து பாதி தான் பார்த்தேன் நான். ஸோ வேறு ஒரு சில காரணத்தினால அதை நான் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஒரு சில அட்டம்ப்ட்டு பண்ணேன் நான், அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு முயற்சி ஒன்று பண்ணேன். ஆனால் ஏன் பார்க்கலன்னா, அப்போ கொஞ்சம் ஒரு சில ஏதோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. அதை நம்பி நான் பார்க்காம விட்டானா எனக்கு சரியாக தெரில. ஸோ அது ஒன்று. அண்டு ஸோ இதுதான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர் டெவிலோடைய கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். மேட் ஒரு கேரக்டரு, அதுக்கப்புறம் டேர் டெவில் அது ஒரு செப்ரேட்டான ஒரு கேரக்டரு, ஒரு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி. ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி கிடையாது, பட் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் ரைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிஸ்க்கு ஒரு கேரக்டரு, மேட்டோடைய நண்பர்கள் அது ஒரு அது ஒரு விஷயம், அதோடைய கேரக்டரைசேஷன் டிசைன். அதுக்கப்புறம் அந்த ஹெல் கிச்சனில் வர மற்ற கேரக்டர்ஸு, அப்புறம் ஃபிஸ்கோடைய ஒய்ஃபு வனிஷா அவங்களுடையது, ஃபிஸ்கோடைய ஸ்டோரி டெல்லிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டேர் டெவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு வேறு ஒரு சில காரணத்தினால தான் அது ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இன்னும் நிறைய ரீசன் இருக்குது, அதை நான் இப்போதைக்கு நான் இதில் சொல்ல விரும்பலை. மேபி நம்ம அடுத்தடுத்த வேறு ஏதாச்சும் ஒரு எபிசோடு 6, 7, 8, 9, 10 ஏதாச்சும் ஒரு எபிசோடு இருக்கும்ல, அப்போ வேணால் கூட நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான். அண்டு எபிசோடு 1 தான். எபிசோடு 1 இந்த ஒப்பீனியன் எபிசோடு 1 பார்த்துட்டேன் நான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அண்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். ஓப்பனிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசோசியேட் செரி அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு பார்ட்டி. ஸோ அதில் மேட், ஃப்ராங்க்லின், ஃபாகி, அதுக்கப்புறம் கேரன் பேஜ் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டியில் வந்து கலந்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அண்டு ஸோ அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் ஃபாகி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய்ட்டு ஒரு ஃபோன் கால் ஒன்று அட்டன் பண்ணுவார். அந்த ஃபோன் கால் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுறத வந்து இவர் இருக்கார்ல மேட், அவருக்கு வந்து காதில் வந்து ரொம்ப ஷார்ப்பான, ரொம்ப தூரத்தில் நடக்கிற விஷயத்த எல்லாமே டீட்டெயில்டாக அவர் காதில் கேட்கும். அவர் அது காதில் வாங்கி கேட்பார். அந்த ஃபாகி வந்து ஃபோன் கான்வர்சேஷன் வந்து பார்க்கு வெளியில் பேசிகிட்ருப்பார். அது வந்து மேட் வந்து காதில் கேட்டுட்ருப்பார். அண்ட் இதுதான் ஓப்பனிங் சீன். அண்ட் இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்சைட்டிங் ரைட்டிங் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் டேர் டெவில்னால் என்ன ஏதுன்னு. அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி தெரிலனா கூட பரவாயில்ல. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 ஹெல் கிச்சன்லாம் காமிக்கும்போது எனக்கு ரொம்ப பழைய ஞாபகம்லாம் வந்தது. நிறைய விஷயங்கள்லாம் அந்த டேர் டெவில் அந்த சீசன் 1 இருக்குல்ல, இந்த சீசனில் பழைய சீசன் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்த ஞாபகம்லாம் வந்தது. ஏன்னா ரொம்ப பயங்கர விரும்பி பார்த்தேன் நான் இந்த டேர் டெவில் சீரீஸை. அண்ட் டேர் டெவில் மூவிஸும் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதுவும் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இருந்தது, பட் ஆனாலும் நான் பார்த்தேன் நான். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஃபாகி வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் மேட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டேர் டெவில் டைட்டிலில் தூக்கி போட்டுருவார், டிசப்பாயின்மெண்ட் ஆகி. ஸோ ஓப்பனிங்கோடைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புல்ஸையும் டேர் டெவிலுக்கும் நடக்கிற சண்டை, அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆக்ஷன்ஸ், ரைட்டிங் அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அந்த ஃபைட்டிங் வந்து ரொம்ப ஓவராக போகாமல் அந்த ஃபைட்டிங்கோடைய கேமரா மூமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டேக்கில் எடுத்த மாதிரி இருக்கும். கேமரா மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக ரைட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் தான்.
அந்த புல்லாயும் மேட் இந்த டார்க் டேவிலோடைய அவங்களுடைய ஷேடோ வந்து ஒரு மிரரில் தெரியும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் மிரரில் அவங்க ஷேடோ தெரியும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீனுடைய சினிமோட்டோகிராஃபி ஆனால் சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து யூஃபோரியான்னு ஒரு சீரீஸ் ஒன்று இருக்குது. அந்த சீரீஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி அதுவும் நான் ஆக்சுவலாக பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அது லேட்டராக தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பெட்டர் கால் சால் அதுவும் நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் லேட்டராக நான் சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ நம்ம இந்த ஒப்பீனியன் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேட்டோடைய புது லைஃப்பை வந்து காமிப்பாங்க. ஒரு வருஷம் கழித்து அவர் ஒரு வீட்டில் மறுபடியும் தனியாக இருக்கார், வேறு ஒரு இடத்துல தனியாக இருக்கார். அதுக்கப்புறம் அது கண்டினியூவாக இன்னொரு நபரை காமிப்பாங்க. அதுதான் ஃபிஸ்க்கு. அவருடைய லைஃப் ஸ்டைலை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிஸ்க்கு நடந்து வரும்போது ஒரு ஃபுட் ஸ்டெப் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஹோல் சீசனும் எதை பற்றின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்னென்னா மிஸ்டர் ஃபிக்ஸுக்கு வந்து ஒரு தாட் ஒன்று இருக்கும். நான் தெரிஞ்சிட்டேன், நான் மட்டும் க்ரைம்லாம் பண்ண போகிறது கிடையாது, யாரும் எவனுமோ க்ரைம் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் அவங்க வந்து க்ரைமை அழிக்கிறன்ட்டு நிறைய டேமேஜஸ் பண்ணுறாங்க. அந்த சூப்பர் ஹீரோஸும் வர வேண்டாம் அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து அவர் வந்திருப்பார். அதை அந்த அந்த ஐடியாவை வச்சு அவர் மேயராக பதவி ஏற்பார். ஸோ அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மேட்டும் கேரனும் ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும் கோர்ட்டுக்கு வெளியில், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட் வந்து ஒரு தெரபிஸ்ட்டை மீட் பண்ணி பார்க்குற சீனு. 2 பேரும் வேறு காரணத்துக்காக ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. எனக்கு கடைசியில் பார்த்தா வேறு யாரோ செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தெரபிஸ்டோட பேர் வந்து ஹீத்தர் கிளென், அவங்களோட கேரக்டரு. அண்டு மோர்டாக்கும் ஹீத்தருடைய கேரக்டரும் ஒரு காம்பினேஷனெல்லாம் இனிமேட்டுக்கு நிறையா பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ரொமான்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான். அண்ட் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியனை வந்து கர்ஸ் பண்ணுவாங்க. நீ எதுக்கு எங்கள் 2 பேரையும் போய் சொல்லி செட் பண்ணி விட்ட, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த காட்சியுடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு புது கேரக்டர் நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறான்னா அந்த கேரக்டருடைய அவங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, அவங்களுடைய ஃபவுண்டேஷன் என்ன, அவங்களோட பழக்கவழக்கம் என்ன, அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் எதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ஹீத்தர் வந்து ஆல்மோஸ்ட்டாக ஓரளவுக்கு காமிச்சிட்டாங்க. போக போக நிறைய விஷயம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேனிஸா வந்து கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரி இருக்காங்க. அண்டு வேனிஸா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கோடைய கோவத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அது வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வேனிஸாவே கொஞ்சம் வில்லன் மாதிரி ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அண்டு ஏன்னா வேனிஸா வந்து ஏற்கனவே ஒரு வில்லன் மாதிரி தான் பயங்கரமாக காமிக்கிறாங்க. அது ரொம்ப டெரிஃபிங்காக தான் இருக்குது. ஸோ அதை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வில்சன் ஃபிஸ்க் வந்து மேயராக ரன் பண்ண போகிறதாக சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மெத்தடாகவும் காமிச்சிருப்பாங்க, பப்ளிக்கோட ஒப்பீனியன் வச்சியும் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஓவர் யூசேஜ் பண்ண மாட்டாங்க, ஒரு லிமிட்டடான ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்ல கிடையாது, பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இந்த ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்ல, அது வந்து டாக்குமெண்ட்ரி ஸ்டைலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஓகேவா? ஸோ இதான் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி விஜிலண்டிசம் உடைய கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டில் இருக்கார். அதை வச்சு தான் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அண்டு ஸோ இதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்க்கும் மார்டக் உடைய கான்வர்சேஷன் சீனு
ஒரு மோஸ்ட் ப்ரில்லியண்ட்டான ஒரு ரைட்டிங், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங். அண்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இவங்க 2 பேரும் டைரெக்டாக ஒருத்தர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கர கூஸ்பம்பாக ஆகிட்டேன். ஓகே, இவங்க என்ன தான் பேச போகிறாங்க, இவங்களோட கான்வர்சேஷன் வந்து எப்படி போய் முடிய போகுது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருந்தேன். நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பர்பான ஒரு ரைட்டிங். ஒரு 2 கேரக்டரு, பெரிய எதிரி 2 பேருமே ஒருத்தர் அண்டு 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு சமாதானமாக ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அண்டு அவங்க 2 பேருமே ஸோ இதுதான் கைஸ். அண்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து மேட் வந்து என்ன சொல்லுவார்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேஃபாக இருக்காங்களா, நான் வந்து சேஃபாக, என்னுடைய ஜாப் வந்து எனக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, அந்த ஜாப் ப்ராக்ரஸாக நான் போகணுன்ட்டு இருக்கேன், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த விஷயத்தில் நீ வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறியான்றது ஃபிஸ்க்கு நோக்கி ஒரு கேள்வி ஒன்று எழுப்புவார். ஃபிஸ்க் வந்து அதுக்கு வந்து பதிலடி கொடுப்பார். கேட்குற கேள்வி மேட்டா இல்லை டேரக்டிபிளா அப்படின்னு கேட்பார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்லுவார், நான் உன் ஃப்ரெண்டை மர்டர் பண்ணலை, அது நீ நல்லா ஷூராக தெரிஞ்சுக்கணும். அந்த புல்லை வச்சு நான் உன் ஃப்ரெண்டை மர்டர் பண்ணலை, அவன் எப்படி இறந்தார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் நீ வந்து விஜிலண்டி வேலை பண்ணக்கூடாது, இது வந்து கவர்மெண்ட் பண்ணணும், நான் தான் கவர்மெண்ட்டு அண்டு நான் பண்ணுறேன் அப்படின்றது அவர் சொல்லுவார். அந்த ஃபிஸ்க்கு அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து மேயராக அப்பாயின்மெண்ட் ஆகலை, பட் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃபிஸ்க்கு பார்த்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு சொல்லுவார். அந்த டைனிங்க்கு வெளியில், விண்டோஸ் வெளியில் சொல்லுவார். அது அந்த சீனில் நல்லாயிருக்கும். ஸோ ஃபிஸ்க்கு சுற்றி ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்குது. அந்த மூமெண்ட் வந்து ஃபிஸ்க்கு ஆதரவாக இருக்குது. அதை ஃபிஸ்காலையும் உணர முடியுது, மேட்டாலையும் உணர முடியுது. அதனால தான் மேட்டு வந்து பேசுகிறாரு. ஸோ மேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாகவும் இருக்கார். அதே சமயத்தில் ஏதோ ஒரு ரீசனில் மேட்டு வந்து ஃபிஸ்க்கு மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் ஜெயிச்சிருவாருன்றது. அதே சமயத்தில் ஜெயிச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதே மாதிரி ஃபிஸ்க் வந்து ஒரு ஜென்யூனாக மாறிட்டாருன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதே சமயத்தில் அவருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது, கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாகவும் இருக்கார் அதே சமயத்தில். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வித்தியாசம். அதே சமயத்தில் மேட் வந்து ஓப்பனாக ஷூராக சொல்கிறாரு, ஃபிஸ்கை நம்புறது அவர் ஃபிஸ்கை நம்புறாருன்னு அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் மேட்டுக்கு வந்து இன்னும் நிறைய டவுட்டும் இருக்குது. வேறு ஏதாச்சும் சுச்சுவேஷனில் இவர் எல்லா சுச்சுவேஷன்லையும் கரெக்டாக இருப்பாரா, எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருப்பாரான்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் மேட்டோடைய டவுட்டு. ஸோ அதே சமயத்தில் வந்து 2 பேருடைய இந்த கான்வர்சேஷன் சீனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ரைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஃபிஸ்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட்டரை விட ஒரு அட்வைஸராக வேறு ஒரு நபர் புதுசாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார். அவருடைய கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மோஸ்ட்லி ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு அந்த நபர். கேரக்டர் பேர் தெரில. அண்ட் அவர் வந்து நிறையா 2000 பேர்கிட்ட சிக்னேச்சர்லாம் வாங்கியிருப்பார். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஸ்க்கும் மேட்டும் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த டைனிங் டேபிளில் அவங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்டெவில் நடந்து வர்றாரு. ஃபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேர்டெவில் பின்னாடி இருந்து அவரை பார்க்குறாரு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு தியேட்டர்லலாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வேனிஸாவும் ஃபிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ அது எண்டிங்கில் அப்படியே முடிச்சிடுவாங்க. மேட் டேமன் காதில் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ஒரு குரல் ஒன்று கேட்கும். பட் அது இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார், போலீஸ் பார்த்துக்கொண்டு விட்டுருவார். ஸோ மேட் வந்து ஃபிஸ்க்கு வந்து முழுசாக நம்புகிறாரு, கம்ப்ளீட்டாக அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் எபிசோடு 1 உடையது.
அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்ட்யூம் இது எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டயலாக் டெலிவரி அண்டு ஒரு ஒரு கேரக்டரோடைய ஸ்ட்ரென்த்தும், அவங்க மற்ற கேரக்டர் மேலே வச்சுருக்க பர்ஸ்பெக்டிவும், அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்களோ அதோடைய டைலாக்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டேர் டெவில் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் பார்க்கலாம். அண்டு இப்போ வந்து 2 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ஸோ எப்போன்னா March 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 எபிசோடு. ஸோ அடுத்த எபிசோடு வந்து March 11. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேர் டெவில் வந்து இந்த எபிசோடோட பேர் என்ன சொல்லிடுறேன், ஹெவன்ஸ் ஆஃப் ஹாவர். ஆரம்பத்தில் தான் சொல்லணும், பட் இப்போ லேட்டாக சொல்லியிருக்கேன், பரவாயில்ல. இது டைரக்ட் பண்ணது யாருன்னா ஆரன் மூர் ஹெட் அண்ட் ஜஸ்டின் வின்சன். அண்டு ரைட் பண்ணது யாருன்னா டேரியோ ஸ்கார்டா பேன். அவர் தான் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ இதாங்க அப்புறம் இதாங்க என்னோடய ஒப்பீனியன். அண்டு பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். அண்டு இது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து March 9 சண்டே 4:51 டைம். அண்ட் குட் ஈவினிங். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, பை பை. அண்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் சீன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லாங்கான ஷார்ட்ஸு, ஒரு சீன் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா, அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அது ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பீப்புளோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு காட்சியோடைய அமைப்பு, அது ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து லாங்கான காட்சிகள் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட் டேமனும் ஃபிஸ்க்கும் ஒன்றா உட்காந்து பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் சீனை வந்து கொஞ்சம் நல்லா லாங்காகவே எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம், அந்த கேமரா மூமெண்ட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேர் டெவில் வந்து வெறும் ஒரு ஒரு பீப்புளை வந்து காப்பாற்றுறது மட்டும் கிடையாது. அதில் லவ் ஸ்டோரி இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நட்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் நிறைய எமோஷ்னலான விஷயம்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த டேர் டெவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ், இந்த டேர் டெவில் இருக்குல்ல, இதை நான் முதல்ல நான் பார்க்கும்போது இதை இமேஜின் பண்ணி நான் வேறு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதினேன். இந்த மாதிரி தூரத்தில் நடக்கிற விஷயத்தில் காதில் கேட்குறதுலாம், ஒரு பொண்ணுக்கு வந்து தூரத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் காதில் கேட்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வந்து இமேஜின் பண்ணி நான் எழுதினேன் நான். ஸோ டேர் டெவில் வந்து அந்தளவுக்கு ஒரு க்ரியேட்டிவான ரைட்டிங், நம்மளுக்கே ஒரு க்ரியேட்டிவான திங்கிங்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சீரீஸ் தான். ஆனால் என்னென்னா முதல் சீசன், அப்புறம் 2வது சீசன் பாதி தான் பார்த்தேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் நான். அந்த 3rd சீசன் இருக்குல்ல, டேர் டெவில் முதல்ல பண்ணாங்களே, அந்த 3rd சீசனே ஆக்சுவலி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேர் டெவிலை மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம், அவங்க நிறைய பில் போர்டெலாம் பண்ணி, அதுக்கப்புறம் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் கேம்பெயின்லாம் பண்ணி, ஸோ நிறைய விஷயங்கள்லாம் டேர் டெவிலை மறுபடியும் கொண்டு வாங்கன்ட்டு பெரிய ஒரு கேம்பெயினிங் ப்ராசஸ்லாம் பண்ணி தான் இதை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்குன்னு ஒரு ரசிகரும் நிரப்பாக இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஸோ தான் கைஸ், இது ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அண்ட் டைம் வந்து 4:54. அண்டு பை பாய், குட் ஈவினிங், பை பாய். ஸோ இதான் வேறு ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ண 4:55 கைஸ் டைமு. ஓகே, குட் ஈவினிங். ஸோ வேறு எதுவும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதோட நம்ம ஒப்பீனியனை க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்டு அடுத்தது வந்து மலீனா என்ற மூவியை நான் பார்க்க போகிறேன். அதை பார்த்துட்டு அண்டு நாளைக்கு தான் டேர் டெவில் மறுபடியும் 2வது எபிசோட் பார்த்துட்டு அதோடைய ஒப்பீனியனை ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ஓகே, பை பாய்.